வணக்கம் நண்பர்களே. ஒரு எளிய ஒப்பீடு மூலமாக ஒரு பெரிய விஷயத்தை விளக்க முயற்சிக்கிறேன். ஷேர் ஆட்டோ எல்லோரும் அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன். இன்றைக்கி காலகட்டத்தில் ஷேர் ஆட்டோ தான் நிறைய தமிழ்நாட்டில் அதிகமாக ஒரு பொது போக்குவரத்துக்கு இணையாக கூட அதை சொல்லலாம். ஷேர் ஆட்டோ, ஷேர் மார்க்கெட், பங்குச்சந்தை, இது என்ன ஒப்பீடு? ஷேர் ஆட்டோ, ஷேர் மார்க்கெட் அப்படின்னு ரெண்டுலேயும் ஷேர் அப்படின்ற ஒரு வார்த்தை வர்றதுனால நீங்கள் ஒப்பிடுறீங்களான்னா இல்லை. ஷேர் ஆட்டோவில் முதல்ல எடுத்துக்கங்க. ஷேர் ஆட்டோவில் என்ன பண்ணுறோம்? எத்தனை பேர் இருக்கிறோமோ எவ்வளோ பேர் இருக்க முடியுமோ அத்தனை பேரும் தன்னாலான ஒரு கட்டணத்தை தன்னாலான கட்டணம் இல்லை, நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை கொடுக்குறாங்க, பங்கு கொடுக்குறாங்க. இது அவங்கவுங்க பிரயாணிக்கிற தூரத்தை பொறுத்து. ஒரு ஏ அப்படிங்கிற டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற வரைக்குமான டிஸ்டன்ஸ் என்ன, அதுக்கு ஒரு ஷேர் ஆட்டோக்காரர் ஒரு ஷேர் வேல்யூ வச்சுருக்கார், அதை வாங்கிக்குவார். திரும்ப அங்கேருந்து இன்னொருத்தர் ஏறினா அவர்கிட்ட ஒன்று வாங்கிக்குவார். இப்படியே இது சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு ஷேர் கிடச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஒரு ரன்னிங்கில் இருக்கிறனால எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தினா கிடைக்குமா? கிடைக்காது. இந்த ஷேர் வேல்யூ, ஷேர் ஆட்டோவுடைய கட்டணம் எப்படி மாறுபடுது? தூரத்தை பொறுத்து மாறுபடுது. ரெண்டாவது வேல்யூ ஒன்று இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் டு பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மெயின் இது, பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டு, ஒவ்வொரு ஊருக்கும் சொல்கிறேன். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கங்க. ஒரு இப்போ இங்கே ஷேர் ஆட்டோவில் டிரைவர் நம்பிக்கையானவர், அவர் கரெக்டாக கொண்டு போய் இடத்துல சேர்த்துருவார்கள் நம்பிக்கை. இந்த ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கங்க. ஒரு நிறுவனத்தின் பேரில் ஷேர் வாங்குகிறாங்க. அந்த நிறுவனத்தின் நிர்வாகம் அந்த நிறுவனத்தை நன்றாக கொண்டு போகும் என்ற நம்பிக்கை. அது எப்போ உயருது? ஷேர் வேல்யூ அவர் அந்த கம்பெனி நல்லா போகிற வரைக்கும். ஒரு ஷேர் ஆட்டோ டிரைவர் எப்படி நல்லா ஓட்டுறாரோ அது வரைக்கும் தான் அந்த ஆட்டோ மதிப்பு. அது மாதிரி ஷேர் அந்த நிறுவனம் நன்றாக இயங்கும் வரை. ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ அந்த நிறுவனம் எப்படி தன்னை வளர்த்துக்குது, அதுக்கான காரணங்கள், அதாவது அந்த நிறுவனம் வளர்வதற்கான காரணங்கள் என்ன, அந்த நிறுவனம் கடன் வாங்கினாலும் எப்படி முதலீடு பண்ணுறாங்க, எத்தனை வருஷத்தில் வளருவாங்க, எப்படி பங்கு பிரித்து கொடுக்குறாங்க. அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் ஆட்டோவில் அப்படி எதிர்பார்த்து நம்ம காமெடி வைக்கக்கூடாது. எப்படி பங்கு பிரித்து அனுகூலங்கள் என்ன, இங்கே ட்ராவல் பண்ணுறோம்ல. ஸோ த ட்ராவலிங் இஸ் சேம், எக்ஸ்பெக்டேஷன் இஸ் சேம். எதிர்பார்ப்பு ஒன்று, பயணமும் ஒன்று தான். ஆனால் அந்த அடிப்படை விதிகள் மட்டும்தான் மாறும். நீங்கள் ஷேர் ஆட்டோவை வச்சு ஷேர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கலாம். அதுக்காக அந்த இதை சொன்னேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இடலாம். நன்றி.